நீங்க வந்து கதாநாயகர்களாக ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்கூலோ ஒரு காலேஜோ அந்த காலத்துல நாங்களா மெடிக்கல் காலேஜ் படிக்கும்போது பசங்களுக்கு வந்து போதை பொருளுக்கும் பசங்களுக்கும் ரொம்ப தூரமா இருக்கும். இந்த காலத்துல எல்லாத்தையும் பசங்களுக்கு தான் சாப்பிடுறாங்க. கஞ்சா உள்ள வச்சு மிட்டாய் கொடுக்குறாங்க. குச்சி ஐஸ் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் அந்த ஏரியா குச்சி ஐஸ் வந்து போதை பொருள் எடுக்கிறது. ஸோ வயசானவங்க வந்து அந்த காலத்துல தண்ணி அடிச்சு ஒரு 50-40 வயசுல ஒரு போதை பொருள் அடிக்ட் ஆயிடுது. இந்த காலத்துல அப்படி இல்லை. சோட்டா பீம் பார்த்து வளர வேண்டிய சின்ன சின்ன பசங்க கூட அந்த கஞ்சா இது ஸ்வீட் சாப்பிட்டு குச்சி ஐஸ் வந்து போதை பொருள் சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு போதை பொருள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் இன்னொரு மருத்துவ உண்மை சொல்ல போற பயங்கரமான உண்மை. உங்க ப்ரொடக்ஷன் பண்றாங்க உற்பத்தி செய்யற போதை பொருட்கள் வந்து நார்மலா சின்ன பசங்க அது போதை முருகன் தெரியும் தண்ணி எடுத்து சொல்லி காலியாயிடும். ரத்தவாதி எடுப்பாங்க இறந்துடுவாங்க. இப்போ வந்து தயாரிக்கப்படுகிற போதைப் பொருட்கள் உயிரிழக்கிறாரு. ஆனா இந்த யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஹெட்போன் பாட்டிக்கிட்டு மியூசிக் கேட்டுக்கிட்டு ஜாம்பி மாதிரி ஒரு இயந்திரம் மாதிரி இருக்கும். அதாவது இந்த போதைப் பொருட்களுக்கு செமி சிந்தட்டிக் ப்ராடக்ட்ஸ். இந்த செமி சிந்தட்டிக் ப்ராடக்ட்ஸ்ல உங்க ஆத்மாவை எடுத்துடலாம். உங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் இருக்கு. எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், டாக்டர் எக்ஸசைஸ் பிடிக்கும். அந்த வாழ்வாதாரத்தை எடுத்துட்டு இந்த போதைப் பொருள் ஒரு அடிமையாக்கி ஒரு இயந்திரமாக்கி ஒரு ஜாம்பி மாதிரி ஆக்கி அரை மனிதன் ஆக்கி அப்படியே நிறைய வருஷம் நடக்கிறான். அப்ப நிறைய வருஷம் அந்த போதை பொருட்கள் நம்ம வாங்கிட்டே இருப்போம். அவங்க பிசினஸ் ஆகிட்டு. தயவு செய்து நீங்கள் எல்லோரும் அருமையான இடத்துல இருக்கீங்க. ஏன்னா இப்ப இருக்கிறீங்க. ஏன்னா எல்லாம் பண்ற நல்ல காரியத்துக்கு இது மாதிரி வந்து ஒரு ஸ்டோருக்கு வந்து அவங்க ஒரு ரிலையன்ஸ் ஸ்டோருக்கு விட்டு சமாளிச்சு போயிட்டு அதுக்கு வந்து ஒரு இடத்தை உருவாக்கி உங்களை எல்லாரும் இங்க வரவழைச்சு உங்களுக்கு அந்த கவுன்சிலிங் மறுவாழ்வுக்கு ஒரு பாதை வந்து ஒரு மார்கதர்சனம் பண்ணி எப்ப அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எவ்வளவு பேர் ஆன்டிபயோட்டிக்ஸ் எதுவும் எடுக்கிறீங்க? ஆன்டிபயோட்டிக்ஸ் மாத்திரை எவ்வளவு பேர் எடுக்கிறீங்க? இல்லையா? நீ எடுக்கிறீங்களா? 4-5 பேர் எல்லாரும் இல்லை. ஆன்டிபயோட்டிக்ஸ் தாண்டி முடிச்சிங்க. வெரி குட். அதாவது இப்ப தேவையோ அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் மாத்திரைகள் எடுத்து டைசல்ஃபிரான் அது தாண்டி வரும்போதுதான் ஃபுல்லா பாடத்தை கடந்து வந்துட்டீங்க. அது ரியலி திங்க் நீங்க எல்லாரும் ஹீரோஸ்.